الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وأصحابه أجمعين أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان الحميد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وذكرهم بأيام الله صدق الله العلي العظيم. அன்பிற்கும் மரியாதைக்கும் உரிய பெரியவர்களே, சகோதரர்களே, தாய்மார்களே, நாம் இருக்கக்கூடிய இந்த மாதம் புனிதமிக்க முஹர்ரம் என்ற மாதம், இஸ்லாமிய ஆண்டு கணக்கில் முதலாவது மாதம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த மாதத்தை குறித்து சொல்லும்போது ஷஹர் அல்லாஹ், முஹர்ரம் என்பது அல்லாஹுடைய மாதம் என்று சொன்னார்கள். இந்த முஹர்ரமுடைய மாதத்தின் மிக முக்கியமான ஒரு தினம் என்று சொன்னால் புனிதமிக்க ஆஷுராவுடைய தினம். ஆஷுரா என்றால் 10வது நாள் என்று அர்த்தம். இந்த 10வது நாளில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவில் இருந்தபோது தானும் நோன்பு நோற்று சஹாபாக்களை நோன்பு நோக்குமாறு கட்டளையிட்டார்கள். இப்போ என்ன காரணம்? ஆஷுராவுடைய தினத்தில் ஏராளமான வரலாற்று சிறப்புமிக்க நிகழ்வுகளை அல்லாஹ் தஆலா இந்த உலகத்தில் நடத்தி இருக்கிறார். அதில் ஒன்று ஹஸ்ரத் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய கப்பல். ரஜப் மாதத்தில் கிளம்பிய அந்த கப்பல் 6 மாதங்கள் இந்த உலகத்தை சுற்றியது. கடைசியாக மிகப்பெரிய அந்த வெள்ளப் பிரளயத்திலிருந்து அது காப்பாற்றப்பட்டது இந்த முஹர்ரமுடைய ஆஷுராவுடைய தினம் 10வது நாள். அதே போல் நபி மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் ஃபிரௌன் ஏற்பாடு செய்த ஒரு பிரம்மாண்டமான ஒரு சூனியக்காரர்களுக்கும் அவர்களுக்கும் மத்தியில் நடந்த ஒரு போட்டி. அந்த போட்டியில் அல்லாஹ் தஆலா சத்தியத்தை வெளிப்படுத்தி மூசா நபியினுடைய அந்த அசா கோலை பிரம்மாண்டமான பாம்பாக மாற்றி ஏனைய குட்டி பாம்புகளை விழுங்கச் செய்து அதிசயத்தை ஏற்படுத்தினான். அந்த நிகழ்வு நடந்தது, சத்தியத்திற்கு வெற்றியை அல்லாஹ் தந்தது இந்த ஆஷுராவுடைய தினத்தில். அதே போன்று நாம் எல்லாம் பிரபலமாக அறிந்த பேசக்கூடிய முக்கியமான ஒரு வரலாறு, ஃபிரௌனுடைய கொடுங்கோல் ஆட்சியிலிருந்து பனூ இஸ்ரவேலர்கள் என்ற ஒரு சமூகம் காப்பாற்றப்பட்ட நாள் இந்த ஆஷுராவுடைய நாள். மதீனாவில் யூதர்கள் இந்த நாளில் நோன்பு வைப்பதை பார்த்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்கள் நோன்பு வைக்குமாறு சொன்னார்கள். மூசாவிற்கு நாம் மிகவும் தகுதியானவர்கள், நெருக்கமானவர்கள் என்று சொல்லி தானும் நோன்பு நோற்று சஹாபாக்களையும் நோன்பு நோக்குமாறு ஏவினார்கள். இந்த ஆஷுராவுடைய தினத்திலே நாம் பிறை 9, 10 வரக்கூடிய சனி ஞாயிறு அல்லது ஞாயிறு திங்கள் 10, 11 ஆகிய 2 தினங்கள் நோன்பு நோற்பது சிறப்பு வாய்ந்த ஒன்றாக இருக்கிறது. அபூ கத்தாதா ரலியல்லாஹு அன்ஹு சொல்வார்கள், பெருமானாரிடம் ஆஷுரா நோன்பை பற்றி கேட்கப்பட்ட போது சொன்னார்கள், யுகஃபிரு சனத்தல் மாலியா, கடந்த ஓராண்டின் பாவங்களுக்கு அந்த நோன்பு பரிகாரமாக அமையும் என்று சொன்னார்கள். இப்போ யூதர்களும் இந்த நாளை கண்ணியப்படுத்துகிறார்களே என்று சஹாபாக்கள் சொன்னபோது லயின் பகைத்து இலா காபிலின் லஅஸூமன்ன தாசிய, எதிர்வரும் ஆண்டு நான் உயிரோடு இருந்தால் 9ஆம் நாள் நோன்பு வைப்பேன் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அந்த அடிப்படையில் 9, 10 நோன்பு வைப்பது சிறந்தது. அதற்கு முடியாதவர்கள் பிறை 10, 11 ஆகிய 2 தினங்கள் நோன்பை மேற்கொள்ளலாம். அதே போன்று ஆஷுராவுடைய தினத்தில் நாம் மேற்கொள்ள வேண்டிய இன்னொரு ஒரு அமல், ஆஷுராவுடைய நாளில் யார் தன்னுடைய குடும்பத்தாருக்கு விசாலமாக செலவு செய்கிறாரோ அல்லாஹ் தஆலா ஆண்டு முழுக்க அவருடைய செலவினங்களில் பொருளாதாரத்தில் விசாலத்தன்மை ஏற்படுத்துவான் என்று சொன்னார். நோன்பு நோற்பதோடு அன்றைய தினம் முஹர்ரம் பிறை 10 தாராளமாக நம்முடைய குடும்பத்தாருக்காக நாம் செலவு செய்ய வேண்டும். அதே போல் ஆஷுராவுடைய தினத்தில் நாம் செய்யக்கூடாத ஒரு விஷயம், ஷியாக்கள் செய்யக்கூடிய அந்த அனாச்சாரங்கள், அவைகளை முற்றிலும் நாம் தவிர்க்க வேண்டும். அதை சரியென கருதுவதும் தவறு. மார்க்கத்தில் யாருடைய இறப்பிற்காகவும் எந்த ஒரு துக்கத்திற்காகவும் 3 நாட்களுக்கு மேல் துக்கம் அனுஷ்டிப்பதை ஷரியத் தடுத்துள்ளது. இன்று ஷியாக்கள் செய்யக்கூடிய மார்பில் அடித்துக் கொள்வது, தங்களை தாங்களே காயப்படுத்திக் கொள்வது, தீ மிதிப்பது, சட்டையை கிழித்துக் கொள்வது, இவைகள் எல்லாமே ஷரியத்திற்கு, அஹ்லு சுன்னத் வல் ஜமாஅத்திற்கு புறம்பான செயல்பாடுகள். அவைகளை ஒருபோதும் நாம் செய்யக்கூடாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், லைஸ மின்னா மன் லரபல் ஹுதூத வ ஷக்கல் ஜுயூப வ தஆ பி தஅவல் ஜாஹிலிய்யா, யார்
தன்னுடைய கன்னத்தில் அடித்துக் கொள்கிறான், சட்டையை கிழித்துக் கொள்கிறான், அதே போல் அறியாமை காலத்தில் பிதற்றியதை போன்று அவன் ஒப்பாரி வைக்கிறானோ அவர்கள் நம்மை சார்ந்தவர்கள் அல்ல என்று சொல்லி காண்பித்தார். அந்த அடிப்படையில் வரக்கூடிய முஹர்ரம் பிறை 9, 10, 10, 11 ஆகிய 2 தினங்கள் நோன்பு நோற்று அன்றைய தினத்தில் நம்முடைய குடும்பத்தாருக்காக நாம் தாராளமாக செலவு செய்து மார்க்கம் தடுத்துள்ள அனைத்து அனாச்சாரங்களையும் ஷரியத்திற்கு முரணான காரியங்களையும் முற்றிலுமாக நாம் விலக்கி அன்றைய நாளில் ஏராளமான நன்மைகளை சிறப்புகளை அடையக்கூடிய நல்ல தௌஃபீக்கை அல்லாஹ் தஆலா உங்களுக்கும் எனக்கும் நசீபாக்கி தருவானாக. வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.